ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. என் ஃப்ரெண்டு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஐடி. அது ஒரு முஸ்லீம் பண்டிகை. தமிழில் ஏதோ பேர் நல்லா சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக சொல்லு. இஐடி ஏதோ கரெக்டாக நல்லா பேர் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலே வர சொன்னார். காலைல ஷிஃப்ட் இருந்துச்சு. ஸோ ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் 2-3 பழத்தையும் பிஸ்கட்டையும் ரெண்டையும் வாங்கியாச்சு. ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பைக் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குது. ஒரு பொண்ணை கொலை பண்ணி போச்சிருப்பா பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்க போகிற கமலஹாசன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நான் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அது காடு இல்லை. இந்த ரைட் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோடு. கார் போகிற சத்தம் உங்களுக்கு கேட்டுருக்கும். சாரி, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக என்ஹெச் ரோடு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வீடுக்கு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்து சைக்கிளுக்குன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி கொடுத்துக்கிறாங்க. சைக்கிள் மட்டுமே போகிற மாதிரி. சைக்கிள் அது மாதிரி நடந்து போகிறீங்கன்னு போய்க்கல. அது மாதிரி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ரூட் இருக்குது. எல்லா மெயின் சிட்டியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சைக்கிள் பார்த்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்மளையே ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஒரு தாத்தா கிளம்பி போயிட்டுருக்காரு. நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ண முடியல தாத்தாவை. தாத்தா பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் போல். படார்னு கிளம்பிட்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட் புரியுது. ஒன்று ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு தான் போகணும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீடுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோடு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ நடக்கிறதுக்கு சைக்கிள் போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிரிட்ஜே இருக்குது இந்த சைடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோடு. இப்படி நேராக போனேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்லி ஏர்போர்ட்டு இருக்கும். ஒரு 2-3 பெரிய ஊர் இருக்கும். இது இந்த லெஃப்ட் சைடு இப்படி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ்கோ போல். அதான் இருக்கிற பெரிய சிட்டி அந்த சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காரு நிற்காமல் போயிட்டே தான் இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாக போவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேட்டு. கடைக்கு போய் சம்பளத்தெலாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் லேட். ஆல்ரெடி மணி 3 ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈட்டு. இது ஃபுட் டெலிவரி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அப்ளிகேஷன், ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு சைக்கிளில் இது மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறாங்க எல்லா பக்கம். நல்லா அந்த செவரை யாரோ அசிங்கம் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல்லாக 2 சைடும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வீட்டு வந்துச்சு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நடந்தால் ஃப்ரெண்டு வீட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி ஆக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே வர சொன்னார். காலையில் ஷிஃப்ட் இருந்தங்காட்டி போக முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். எல்லா பக்கம் காடாகவே இருக்குது. ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கும். ஃப்ரீ எஜுகேஷன். ஸ்கூலை பார்த்தாவே தெரியும், பில்டிங் பார்த்தாவே தெரியும். நல்லா ஹை கிளாஸ் ஃபெசிலிட்டியோட ஸ்கூல் கட்டி வச்சுக்கிறாங்க இங்கே. ஓகே கைஸ், ஃபைனலி வந்தாச்சு. பிரியாணி ரெடி. ஓகே, பாய்.